ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதன் காரணமாக முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முதல் வெற்றியாக பன்னீர்செல்வம் அவர்கள் கருதியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத திருப்பமாக பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தற்பொழுது போட்டியிட போவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருந்தது. பன்னீர்செல்வம் அவர்களது மகன்தான் போட்டியிடுவதாக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பாராத நிலையாக பன்னீர்செல்வம் அவர்களை களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்று அவருக்கு நன்றாக தெரிந்தும் தான் வெற்றியடைந்து விடுவோம், ராமநாதபுரம் மக்கள் தன்னை வெற்றியடை வைத்து விடுவார்கள் என்று கூறி தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் களமிறங்கியுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவில் உள்ள வேட்பாளர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மேலும் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜெயபெருமாள் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து தனது வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் நீடித்து கொண்டு வருவதாகவும், இதனால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவின் பேரில் இன்று மாலை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகத்தில் பாஜக நிர்வாகி மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் வந்த பன்னீர்செல்வம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தேர்தல் அலுவலர்களிடம் தாக்கல் செய்தார். அதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பிரதான கட்சிகளும் வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றார்கள். மற்ற தொகுதிகளை விட விஐபி தொகுதியாக ராமநாதபுரம் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. முன்னாள் முதல்வராக 3 முறை பதவி வகித்த பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் மிக அளவில் வெற்றி பெறுவாரா அல்லது அதிமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைவாரா என்பது பேசும்பொருளாக இருந்தாலும் வெற்றி வாகைதான் சூடுவார் என்று தற்பொழுது கணிசமான ஆதரவுகளும் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்களும் தனது ஆதரவுகளை பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் கடும் கோபம் அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். மற்ற இடங்களில் வெற்றியடைகிறோமோ இல்லையோ ராமநாதபுரத்தில் குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணங்களை அள்ளி வீசி வருவதாகவும், ராமநாதபுர தொகுதியில் டெபாசிட்டை பன்னீர்செல்வம் அவர்கள் இழக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிருப்பதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் தகுதிபுடியாக்குவார் என்பதுதான் வைத்திலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்களும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் துரோகி எப்போதும் வெல்லமாட்டான், கடைசியில் வீழத்தான் செய்வான் என்பதற்கேற்பதான் அவரது பேட்டியும் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் தேர்தல் திருவிழா ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தையே மாற்றக்கூடிய ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமியிடம் தோல்வி அடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறி நமது சேனலுக்கு மறக்காம உங்களது ஆதரவுகளை தாருங்கள். மீண்டும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.